அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் நம்ம யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1300க்கும் மேற்பட்ட பேருக்கு நல்ல பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ செஷனில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்குள்ள பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஜோதிடம், தாந்திரிகம், தந்திரம், இந்த சாஸ்திரங்கள் ஆர்வமுடைய அன்பர்கள் என்னுடைய ஜோதிட பெரியார் புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலம் சொல்ல உதவும். ஜோதிட பெரியார் புத்தகங்கள் லிஸ்ட்டு பெற பார்க்குறவங்க ஸ்க்ரீன் ஸ்கூலாக டெலிகிராம் நோக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் KKRங்கிற மேட்ச்சில் யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்பாக இதுவரையும் நடந்த மேட்சுகளை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் பார்ப்போம். நேற்று நான் வந்து ரெண்டு மேட்ச் நடந்துச்சு. நேற்று ஃபஸ்ட்டு அதாவது 2 மேட்ச்லையுமே சேசிங் டீம் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதன் மாதிரியே நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் சேசிங் பண்ணி ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று சென்னை சூப்பர் கிங்ஸும் அதேமாதிரி ஜெயிச்சிருந்துருக்கணும். நேற்று அதான் சேசிங் டீம் தான், 2 டீமுமே சேசிங் பண்ணி தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். ஆனால் நேற்று ஜெயிக்க வேண்டிய மேட்சை உண்மைக்குமே கோட்டை விட்டுட்டாங்க. அதுதான் அதில் ஒரு உண்மையான விஷயம். ஒவ்வொரு டீமுமே 200 ரன் அடித்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு பார்க்குது. இங்கே குறைஞ்ச டார்கெட் இருந்தாலும் அவங்க ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க. 170 அழகாக ஜெயிக்கக்கூடிய டார்கெட்டு தான். ஆனால் அவங்களுடைய மெத்தனம் காரணமாக சென்னை விளாடலை, ஜெயிக்கலை. பரவாயில்ல, ப்ரெடிக்ஷன் ஃபெயிலானாலும் பரவாயில்ல. எல்லாமே ஒரு கணிப்பு தானே. நம்ம கிரகங்கள் என்ன சொல்லுதோ அதை நம்ம சொல்கிறோம். சரி, ஓகே. இப்போ இன்றைக்கி மேட்ச்லையுமே எந்த டீம் ஜெயிக்குதோ, எந்த டீம் செகண்ட் பேட்டிங் பிடிக்குதோ அந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறத காட்டுதுங்க. பார்ப்போம் இன்றைய நிலைமையை. நல்லதுங்க, நன்றி, வணக்கம்.